மதுரையை அடிச்சுது, சிலான் அடிச்சுது, இந்த பக்கம் நாகப்பட்டினத்தை அடிச்சுது, எல்லாம் பண்ணிச்சு. ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் என்ன பண்ணிச்சு தெரியுமா? கடல் வந்து 1 கிலோமீட்டர் உள்ளே போயிடுச்சு. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாருமே வந்து சயின்டிஸ்ட்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. கடல் வந்து சுனாமியில வந்து 1 கிலோமீட்டர் உள்ள போயிடுச்சு. அந்த சுனாமி டைம்ல அந்த ஊர்க்காரங்க இதுவரைக்கும் கண்ணில் பார்க்காத பாறையெல்லாம் கட்டிருக்கு. ஏன்னா பாறையெல்லாம் பார்த்துருக்கோமா? கடல் வணிஞ்சாதானே பார்க்க முடியும். அப்ப என்னன்னு கேட்டா, அது வந்து தெய்வ அருள்நில் மட்டும் இல்லை. அந்த காலத்துல அந்த கோயிலை அமைத்தவர்கள் ஏதோ ஒரு ஜாக்கிரதையை ஸ்டடி பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. அப்படித்தான் கிழக்கு மாநிலத்திலும் இருந்தது ஒரு முருகன் கோயில், நல்ல உயர். அதே போல கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வந்தது. அதாவது கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில ஒரு பெரிய பூகம்பம் வந்தது. மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்டர். அப்பொழுது பெரிய பெரிய பில்டிங்ஸ் இந்தியாவில் பூகம்பம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்போ எல்லாம் நடந்தது. ஆனால் அந்த இடத்துல அந்த ஊருக்கு பேர் வந்து குல்பர்கா. அந்த குல்பர்காங்கிற ஊரில் உள்ள சிவாலயத்தில் மட்டும் எந்த விதமான சேதமும் இல்லை. பெரிய பெரிய ஜியாலஜிஸ்ட்லாம் வந்து ஸ்டடி பண்ணாங்க, எப்படி இது மட்டும் ஏன் அஃபெக்ட் ஆகலைன்ட்டு. தெய்வ சக்தின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த காலத்தில் வந்து அந்த நிபுணர்கள் அந்த இடத்த லொக்கேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ அது ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்னு தெரியுது. அதுபோல் அந்த எதுக்காக சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பாவம் புண்ணியம் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்டால், பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பரிமையோட விளக்குனார் இல்லையா, ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. அதே போல் எங்களுடைய சிவஞான சுவாமிகள் சொன்னார், பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன. மிக சுருங்கிய வார்த்தையில் சொல்லணும். நிறைய நீட்டமாக சொல்கிறது வேற, சுருக்கமாக சொல்கிறது. நாங்கள் என்ன சொல்லணும்னா VVKKன்னு சொல்லக்கூடாதுமோ, வளவளா குலகுலான்னு அர்த்தம். VVKK. பாவமுக்கு என்னன்னாரு, நூல் வழி நில்லாமை பாவம். பாவத்துக்கு என்ன சொன்னா, நூல் வழி நில்லாமை. அதான் அறநூல்கள் சொன்ன நெறியிலே நிற்காம இருக்கிறது பாவம். இப்போ புண்ணியத்துக்கு என்ன சொல்லியிருக்கணும், அறநூல்கள் படி நிற்றுன்னு தான் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை, நைசிட்டியை பார்க்கணும். பாவம் நூல் வழி நில்லாமை. புண்ணியம் என்ன, நூல் வழி நின்று அருள் வழி நில்லாமை. என்ன ஒரு 3 வார்த்தையில பாருங்க எப்படி அந்த கான்செப்ட் வைக்கிறார். நூல் வழி நின்று அருள் வழி நில்லாமை புண்ணியம். நூல்ல சொன்னபடி நின்றுட்டீங்க, யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. இப்போ வள்ளுவர் சொன்ன எத்தனையோ அறங்கள் இருக்கு இல்லையா, பிறன்மனை நோக்கா பேராண்மை, அதில் நிற்கிறீங்க. ஆனால் இறைவனை வணங்கலை, அறத்தில் நிற்கிறேன். கடவுளை வணங்கணுங்கிறது எனக்கு தோணலை, அல்லது நான் அதை விரும்பலை அப்படின்னு சொல்லாமே ஒருத்தன் சொல்லாமல் ரைட் இருக்குல்ல சொல்றதுக்கு. அதனால சொன்னாரு, அந்த நூல் வழியிலே அற வழியிலே நின்று அருள் வழியிலே நில்லாமல் இருக்கும் பொழுது அது புண்ணியம். அதனால என்ன பண்றாரு, அந்த பெரிய புராணத்தில் சொல்லப்படுகின்ற கேரக்டர்ஸ், அந்த சிவபுண்ணியம் என்பது எப்போ வருதுன்னு கேட்டால், அவர்கள் பல்வேறு பிறவிகளிலே செய்த தவத்தினில் உணர்த்த. அப்போ அந்த சரியிலும் கிரியிலும் யோகத்திலும் வழிபட்டு மறுபடியும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவர்களை இறைவன் பிறக்க வைக்கும்போது அவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பார்கள், அதுதான் பெரிய புராணம் காட்டு. நம்போன்றவருக்கு இல்லை. அவங்க சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் என்ன அர்த்தம், அவங்க பேர் சாமுசித்தர்கள்னு பேர். சாமுசித்தர்கள் அது சொல்லுவாரு, பண்டை நற்றவற்றார் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தாமே தூய கதியில் தொகுப்பர்.
எந்த நாயன்மாரும் போனாரு பள்ளிக்கூடத்தில் படித்தாருன்னு வரவே வராது. பள்ளிக்கூடம் போனதாக ஒரு நாயன்மார் கூட வரல. அங்கே என்னன்னு கேட்டால், அவர்கள் இறைவனே உள்நின்று உணர்த்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை ஞானம் பெற்ற பிறகு பார்க்குற பார்வை மாறிடும். அதான் விஷயம். இப்போ வேற ஒன்றும் உண்டாகும். சின்ன உதாரணம், 5 வயசில் இதே வேர்ல்டு தான் நீங்கள் இருந்தீங்க. 5 வயசில் நீங்கள் இருந்து வேறு வேர்ல்டா? யூ லிவ் ஒன்லி இன் திஸ் வேர்ல்டு. 15 வயசுலையும் இங்கே தான் இருந்தீங்க, 50 வயசுலையும் இங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த உலகத்தை பற்றி உங்களுடைய கான்செப்ட் மாறிட்டா இல்லையா? 5 வயதில் எதில் பிரியம் போச்சோ இப்போ அதில் போகல. இப்போ பலூனு, ஐஸ்கிரீமு, பொம்மை இது மேலே பிரியம் போச்சு 5 வயசில். நம்மளும் அப்படி தானே கேட்டுப்போம். நம்ம அம்மாட்டேன் பொம்மை வாங்கி கொடுன்னு கேட்டோம், ஐஸ் வாங்கி கொடுன்னு கேட்டோம். இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஐஸ் சாப்பிட்டா தொண்டைக்கு ஒத்துக்காது, டான்சிலிஸ் வரும், ஆஸ்மா வரும். இப்போ அதே கான்செப்டை நீங்களே மாற்றுறீங்க. இதே போலத்தான் ஒரு பிறவியிலேயே இந்த உலகத்தை பற்றி நம்முடைய கருத்து மாறிக்கிட்டே தானே வருது. எங்கேயாவது ஒரு பெரிய அரசியல்வாதி இருந்தார், ஹெச்வி காமத்னு பேர். த கிரேட்டஸ்ட் பார்லிமெண்டேரியன் பேர் வாங்கினது. த கிரேட்டஸ்ட் பார்லிமெண்டேரியன் தாடி. அது சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். ஆனால் அவர் எல்லாராலையும் மதிக்கப்படுவார். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டாருன்னா பதிலே சொல்ல முடியாதுன்னு கேட்பார். அதோட வெரி தரோலி ஆனஸ்ட்டு. அப்போ அவர் இடத்துல கேட்டாங்க, அவர் என்னாச்சு கடைசியில் ராஜாஜி கட்சியில் போய் சேர்ந்துட்டார். அதில் பிஜேபி, அதாவது பிஎஸ்பின்னு சொல்லுவோம், பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டின்னு பேர். அதுக்கப்புறம் ராஜாஜின்ற கொள்கை அவருக்கு பிடிச்சி போச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக சோஷலிசம் பேசிட்டு இப்போ போய் ராஜாஜியோட சேர்ந்துருக்கிறீங்களேன்னு கேட்கும்போது, இப்போ நீங்கள் அவர் சொன்னார், கன்சிஸ்டன்சி இஸ் அ வெர்ச்சியூ ஆஃப் அன் ஆஸ் அப்படின்னாரு. யூ ஆர் இன்கன்சிஸ்டன்ட்லி ஸ்பீக்கிங்னு சொல்லும்போது, எஸ் ஐ எம் இன்கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சி, இன்கன்சிஸ்டன்சி இஸ் a virtue of an ass. Consistency is virtue of an ass. அது மாறிக்கொண்டே வருவான் தானே மனிதன். கழுது தான் அன்னைக்கு எப்படி திங்க் பண்ணுச்சு, அதே மாதிரி திங்க் பண்ணும் இன்னைக்கு. அதுபோலத்தான் அந்த பெரிய புராணம் என்பது என்னவென்றால், பூர்வ ஜென்மத்திலேயே சரியை கிரிய யோகத்தை முடித்தவர்கள் இந்த உலகத்திலே வந்து அவதாரம் செய்யும்போது இந்த உலகத்தை அவர்கள் பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கும். நாம் அந்த உலகத்தை பார்க்குறதுக்கு அவங்க உலகத்தை பார்க்குறதுக்கு வேறுபாடு. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்படிப்பட்டவர்களை சிவபெருமான் அவர்கள் செயலையெல்லாம் தன் செயலாகவே ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு இன்னொரு விதிவிலக்கு என்ன சொன்னார்னு கேட்டால், அதான் சிவ புண்ணியத்தை சொல்ல வரும் பொழுது அங்கே, அதாவது சிவ புண்ணியத்தை ஒரு ஆகமம் சொல்லுது. ஆகமத்தில் வார்த்தை என்னன்னு கேட்டால், சிவ புண்ணியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த சிவபுண்ணியமே நோக்கமாக இருந்தால், இந்த உலக அறங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த உலக அறங்களை வயலேட் பண்ணலாம். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு தட். இப்போ சிவில் லா வேறு, மார்ஷியல் லா வேறு. ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். எங்கள் நாட்டில் நடந்த ஒரு கதை. ஒருத்தர் மிலிட்ரியில் இருந்தார். மிலிட்ரியில் அவருக்கு என்னென்னு கேட்டால், அவர் எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடக்கும்போது, இந்தியா சைனா வார், அப்போ ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது அங்கே சூயன்லா இருந்தார். சூயன்லா வாஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சைனா, நேரு வாஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்போ தான் அந்த சைனீஸ் வார் வந்தது. இப்போ சைனாவுக்கும் எங்களுக்கும் நல்ல டேர்ம்ஸு. இப்போ பாகிஸ்தான் தான் உரசிக்கிட்டே இருக்கும், இப்போ சைனாவுக்கும் எங்களுக்கு நல்ல டேர்ம்ஸு. அப்போது இதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்போ வந்து அந்த வாரில் வந்து அவர் வந்து 20 சைனீஸை கொண்டார். 20 சைனீஸ் வேர் மர்டர்ட் பை ஹிம். அதுக்காண்டி அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, பரம்வீர் சக்கரை, அவருக்கு என்ன அது ஒரு மிலிட்ரி ஆனர், பரம்வீர் சக்கரைன்னு பேர். அந்த பரம்வீர் சக்கரைன்னு ஒரு விருது கொடுப்பாங்க மிலிட்ரியில். அந்த பரம்வீர் சக்கரைங்கிற விருது வாங்கினார். அதுக்கான இதுக்கு 20 சைனாக்காரனை கொண்டதுக்கு. அதே ஆள் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்து செட்டில் ஆனார். நடந்த கதை இது. அப்போ என்ன ஆச்சுன்னா, பக்கத்து வயல்காரனுக்கு நிறைய லேண்டட் ப்ராப்பர்ட்டி இருந்தது, வயல். அதனால் இந்த பக்கத்து வயல்காரனுக்கும் இவருக்கும் தகராறு. அவனை நான் கொண்டுட்டேன்.
இட் வாஸ் ப்ரூவ்டு எஸ் மர்டர்ட் தி நெய்பர். அதுக்கு அரசாங்கம் என்ன தண்டனை கொடுத்து 7 years imprisonment. 20 பேரை கொண்டவருக்கு 20 பேரை கொள்ளும்போது பரம்வீர் சக்கரை, ஒரு ஆளை கொண்டதுக்கு 7 வருஷம் ஜெயில். ஏன்? The law is different. அங்க அப்ளை பண்ணது மார்ஷியல் லா, இங்க அப்ளை பண்ணது சிவில் லா. புரியுதுல்ல? அதனாலதான் நாயன்மார்கள் செய்ததெல்லாம் எந்த லால வருது? ஆகமத்தில் சொன்ன சைவ நீதியில வருது. அதான் சைவ நீதி, மேன்மைகள் சைவ நீதி. அந்த சைவ நீதிங்கிறதுக்கு என்ன பொருள்? அன்னைக்கே சொன்னேன், மேன்மைகள் சைவ நீதி விளங்குகிற உலகம் எல்லாம். அந்த சைவ நீதிங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்? will you say vegetarian justice? அதுதான் சைவம் படிக்கணுங்கிறது. அங்க என்ன சொல்லணும்? it is justice as enshrined in the சிவாகமாஸ். சிவாகமங்களில் விதிக்கப்பட்ட நீதி. it can violate. அப்ப நாயன்மார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியம் இருக்குல்ல, உலக அறங்கள், அதை வயலேட் தான் பண்றாங்க. they are violating. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டா, இவர் சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக தான் உலக அறத்தை மீறினார்னு கோர்ட் நிர்ணயம் பண்ண முடியாது. only Lord Shiva can decide. அங்கதான் புள்ளி வச்சாங்க. அப்பதான் நீங்க சொல்லலாமே, ஒரு தவறை பண்ணி நான் சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக செய்தேன் இல்லையா? கேட்பாங்களே, சிந்திக்கிறவங்க இருந்தாலும் நம்ம அகிலன் மாதிரி சிந்திக்கிறவங்க கேட்பாங்களே. அதனாலதான் என்னன்னு கேட்டா, that will be decided by Lord only. அவர் என்ன பண்ணணும்? அதை அக்செப்ட் பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் பண்ணார். அதுதான் அது என்ன பண்றாரு, மறுபடியும் வீட்டுக்கு போவதற்கு காரணம். லார்ட் சிவா ஹாஸ் அக்செப்டட் இட் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இல்லையா? கண்ணை பிடிங்கி வச்சாரு, கண்ணை தண்ணி ரத்தம் கொட்டுச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு வருது கதை. உடனே என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த உடம்பு மறுபடியும் அதே போல பொன்போன நிலத்தில் பெறுகிறது. சிறுத்தொண்ட நாயனார் கரிசமைத்தவன் சீராளா வாழணும்னு எந்திரிச்சு வர்றான். மணிச்சோழனுடைய கதையில பாருங்க, அந்த இறந்த கன்றும் இல்லையா, இறந்த கன்றும் அந்த அந்த தற்கொலை செய்து கொண்ட மந்திரியும் எல்லாரும் உயிர்ப்பிச்ச அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண்கன்றும் அவ்வரசன் தனி உரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்ன பரிசானான் என்று அறிந்திரன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றார் முடியாத பொருள் உடதோ. எப்படி பிரசன்ட் பண்றார். அதனால Lord Shiva has accepted that he has violated the world ethics only to establish the Siva Dharma அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ற. அதுதான் எங்க சொல்லப்பட்டிருக்கு என்றால், இதுக்கெல்லாம் சித்தியால சொல்றேன், அறநடிக்கு. இந்த கான்செப்டை புரிஞ்சிக்காம பெரிய புராணத்தை படிச்சா, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும், வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி